அனைவருக்கும் வணக்கம். கிராமத்து சுவாமிகள் வரிசையில் இன்னைக்கு நம்ம குழந்தை வரம் அருளும் தெய்வமாய் தீய சக்திகளை துவம்சம் செய்யும் மகா சக்தியாய் வீற்றிருக்கும் முப்பந்தல் இசக்கியம்மனின் மெய்சிலிர்க்க வைக்கும் வரலாறு மற்றும் சிறப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். முப்பந்தல் இசக்கியம்மன் கோவில் எங்கே இருக்குது தெரியுமா? கன்னியாகுமரி திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில் நாகர்கோவிலில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் ஆரல்வாய் மொழிக்கும் காவல் கிணறு என்ற ஊருக்கும் இடையில் உள்ளது இசக்கியம்மனின் தலைமை பீடமான முப்பந்தல் இசக்கியம்மன் கோவில். இந்த ஊருக்கு பெயர் முப்பந்தல். இந்த பெயருக்கு பின்னாடி ஒரு அற்புதமான காரணம் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். தமிழகத்தை மூவேந்தர்கள் ஆட்சி செய்த காலத்தில் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் தங்களுக்குள் இருந்த வேற்றுமையை ஒற்றுமையாக்க தமிழ் மூதாட்டியான ஔவையார் மன்னர்களை அழைத்து ஒரே இடத்தில் 3 பந்தல் அமைத்து அவர்களுக்குள் இருந்த வேற்றுமையை அகற்றி ஒரு சேர விருந்துண்ண வைத்து அளவலாவிய மகிழ்ச்சி அடைந்தனர். இதன் அடிப்படையிலேயே இந்த இடம் முப்பந்தல் என பெயர் பெற்றது. சரி, இப்போது முப்பந்தல் இசக்கியம்மனுடைய வரலாறு பற்றி பார்க்கலாம். முப்பந்தல் அருகில் உள்ளது பழவூர். இந்த ஊரில் நாட்டிய பெண்மணி ஒருத்தி தனது மகள் இசக்கியுடன் செல்வ செழிப்பில் வசித்து வந்தாள். அவளது சொத்தின் மீது ஆசை கொண்ட ஒருவன் இசக்கியை காதல் மொழி பேசி வஞ்சனையால் வீழ்த்தினான். பின்னர் இசக்கியை வீட்டில் உள்ள நகை பணத்துடன் அருகில் இருந்த காட்டுக்கு வரவழைத்தான். இசக்கி நிலை தடுமாறி இருந்தபோது தலையில் பாறாங்கல்லை தூக்கி போட்டான். இதில் இசக்கி துடிதுடித்து இறந்து போனாள். பின்னர் அந்த கயவன் நகை பணத்துடன் காட்டு வழியாக சென்று கொண்டிருந்த போது பாம்பு ஒன்று தீண்டியதில் அவனும் இறந்து போனான். இந்த நிலையில் தெய்வ பிறவியான இசக்கி சிவபெருமானிடம் தன்னை வஞ்சனையால் கொன்றவனை தானே அழிக்க வேண்டும் என்று வரம் பெற்று மீண்டும் தன்னையும் தன்னை ஏமாற்றியவனையும் உயிர்த்தெழ செய்யுமாறு வேண்டினாள். சிவபெருமானும் அவ்வாறே வரம் கொடுத்தார். அதன்படி பாம்பு தீண்டி இறந்து கிடந்தவன் சிவபெருமானின் அருளால் உயிர் பெற்றான். இசக்கியும் உயிர் பெற்றாள். இசக்கியோ காட்டில் அலைந்து திரிந்தாள். ஒரு நாள் காட்டில் இருந்த கள்ளி செடியை ஒடித்து அதனை அழகிய குழந்தையாக மாற்றினாள் இசக்கி. பின்னர் அந்த குழந்தையை இடுப்பில் வைத்து கொண்டு தன்னை ஏமாற்றிய கயவனின் ஊருக்கு சென்று பஞ்சாயத்தை கூட்டி தன்னையும் தனது குழந்தையும் அவன் ஏற்க மறுப்பதாக புகார் கூறினாள். விசாரணைக்கு வந்த இசக்கியை ஏமாற்றியவன் அவள் தனது மனைவி அல்ல, அது என் குழந்தை அல்ல என்று மன்றாடினான். ஒரு கட்டத்தில் இசக்கி தனது இடுப்பில் இருந்த குழந்தையை கீழே இறக்கிவிட்டாள். அந்த குழந்தை நேராக குற்றம் சாட்டப்பட்டவனிடம் சென்று அப்பா என்றது. இதனை பார்த்த பஞ்சாயத்து தலைவர், குழந்தை பொய் சொல்லாது, எனவே நீ உன் மனைவியுடன் பேசி ஒரு முடிவுக்கு வா என்று கூறி ஒரு வீட்டில் இருவரையும் உள்ளே வைத்து பூட்டி சென்று விட்டனர். இந்த நேரத்திற்காக காத்திருந்த இசக்கி நள்ளிரவு ஆனதும் விஸ்வரூபம் எடுத்தாள். பின்னர் தன்னை ஏமாற்றி கொன்றவனை தனது கையால் கொன்று பழி தீர்த்தாள். அதன் பிறகு பழவூரை விட்டு மேற்கு நோக்கி நடந்தாள். அப்போது ஔவையார் முப்பந்தல் பகுதியில் மூவேந்தர்களுடன் பேசிக்கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அவ்வழியாக சென்ற இசக்கியை அழைத்து சாந்தப்படுத்தி, இனி நீ இருக்க வேண்டிய இடம் இதுதான் என்றார். இசக்கியும் அங்கேயே தங்கினாள். இதனை கைலையில் இருந்து பார்த்து கொண்டிருந்த சிவபெருமான் பார்வதி தேவியை நோக்க உடனே பார்வதி தேவி தன் வீர சக்தியை இசக்கிக்கு அளித்தாள். அன்று முதல் ஊரை காக்கும் தெய்வமானாள் இசக்கி. முப்பந்தலில் அமர்ந்ததால் முப்பந்தல் இசக்கியம்மன் என்று பெயர் பெற்றாள். இசக்கியை ஔவையார் சாந்தப்படுத்தியதால் முப்பந்தலில் ஔவையாரம்மன் என்ற பெயரில் ஔவைக்கு தனி சன்னதி உள்ளது. மேலும் இசக்கியின் சகோதரனான நீலனுக்கும் தனி சன்னதி அமைந்துள்ளது. திருமாலே இசக்கியின் அண்ணனாக வந்ததாக கூறப்படுகிறது. இசக்கி அப்படின்ற பெயருக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, இயக்குபவள் அப்படின்னு ஒரு அர்த்தம், இசைவித்து நம்மை வளர்ப்பவள் அப்படின்னு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. இயக்குபவள் அப்படின்னா பார்வதி தேவியின் பிம்பமாக இருந்து அருள் சக்திகளை மக்களுக்கு தந்து இயக்கி அருள் புரிபவள். அதனால் இவருக்கு இசக்கியம்மன் அப்படின்ற பெயர் வந்தது. இவர் இசைந்து வந்து அருள் புரிபவர். பல இடங்களில் இசக்கியம்மன் கையில் குழந்தையோடு காட்சியளிக்கிறார். முப்பந்தலில் கருவறையில் அம்மன் வடக்கு பார்த்த வண்ணம் காட்சி தருகிறாள். இங்குள்ள இசக்கியம்மன் ஆதி இசக்கியம்மன் என்று அழைக்கப்படுகிறாள். ஆலயத்தின் வெளியே மிகப்பெரிய அளவில் இசக்கியம்மன் இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்ட நிலையில் அமர்ந்துள்ளார். இங்கு வந்து அம்மனை வழிபட்டால் தடைப்பட்டு வரும் திருமணம் நடக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த அம்மனை மனதார வேண்டி தொட்டில் கட்டி வழிபட்டால் விரைவில் குழந்தை பாக்கியம் பெறுகின்றனர்.
பேய், பிசாசு மற்றும் ஏவல் போன்ற தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டு மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இக்கோயிலுக்கு வந்தால் நலம் பெறுகிறார்கள். பொதுவாகவே இசக்கியம்மன் ஒரு காவல் தெய்வம். இந்த ஆரல்வாய் மொழி அப்படின்ற இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த முப்பந்தல் இசக்கியம்மனை பார்க்காம இந்த சாலையை நம்ம கடக்க முடியாது. எல்லா வாகனமும் ஒரு நிமிடம் அங்கு நின்று ஓட்டுநர்கள் தங்கள் பாதுகாப்பிற்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். அதாவது, உங்கள் எல்லைக்குள் நாங்கள் நுழைகிறோம், எங்களை காப்பாற்று அப்படின்னு சொல்லி அந்த சாலையை கடப்பாங்க. முப்பந்தல் இசக்கியம்மன் கோயிலில் வழங்கக்கூடிய பிரசாதம் இலையில வச்சு சந்தனமும் குங்குமமும் கொடுப்பாங்க. அது நோய்களை குணப்படுத்தும் அருமருந்து. வழிபாடு முறைகள் பார்த்திங்கன்னா, செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். அம்மனுக்கு மாவிளக்கு போடுதல், பொங்கல் வைத்தல் மற்றும் புடவை சாற்றுதல் ஆகியவை முக்கிய வழிபாடுகளாகும். முப்பந்தல் இசக்கியம்மன் கோயிலில் கொடை விழா ஆண்டுதோறும் ஆடி மாதம் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. தென் மாவட்டங்களின் காவல் தெய்வமாகவும் பக்தர்களின் குறைகளை தீர்க்கும் கண்கண்ட தெய்வமாகவும் விளங்கும் முப்பந்தல் இசக்கியம்மன் கோவிலுக்கு இதுவரை செல்லாதவர்கள் ஒரு முறையாவது சென்று தரிசித்து வாருங்கள். குழந்தை வரம் வேண்டி வரும் பக்தர்களுக்கு அந்த இசக்கியம்மன் நிச்சயமாக குழந்தை வரம் அருள் புரிவார். மீண்டும் மற்றும் ஒரு சிறப்புமிக்க கிராமத்து சுவாமிகள் பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் கௌசல்யா அண்ணாமலை. முப்பந்தல் இசக்கிய அம்மனின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.